Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது 1967 அமெரிக்கால இருக்க நியூயார்க். அந்த டைம்ல ரெண்டு 20 வயசு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தரோட பேர் பில்லி ஹேஸ், இன்னொருத்தரோட பேர் பேட்ரிக். இதுல பில்லி ஹேஸ் தான் நம்ம கதையோட ஹீரோவே. பேட்ரிக்ன்றவன் பாத்தீங்கன்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம பில்லி ஹேஸை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அட்வென்ச்சரஸான ஜர்னிஸ் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் அவனோட எய்மாவே இருக்கும். ஸோ அதனாலே காலேஜ் படிக்கிறப்பே காலேஜை டிராப் அவுட் பண்ணிட்டு வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா உலகத்தை சுத்தி பார்க்கணும்னா எக்கச்சக்கமான காசு தேவைப்படும் இல்லையா? சோ காசை சேர்க்கணும் அப்படின்னா வேலைக்கு போய் ஆகணும் இல்லையா? அதனாலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்டாவும் போய் ஜாயின் பண்றான். அந்த ஜாபுக்கு பெருசா சேலரி கிடைச்சான்னு கேட்டா அந்த அளவுக்கு பெருசாலாம் கிடைக்கல. சோ இதுக்கு மேலே இந்த ஹாஸ்பிட்டல் இருந்துட்டே இருந்தோம்னா நம்மளால பெருசா சம்பாதிக்க முடியாது அப்படின்ற முடிவுக்கு வரையாம். அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போதைப் பொருளை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கறான். அதை இவன் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவனோட ஏஜ்ல இருக்க எக்கச்சக்க பசங்க அந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தானுங்க. சோ அதனால இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதே நம்ம பிசினஸா மாத்திடலாமே அப்படின்ற நோக்கத்தோட தான் இதை ட்ரை பண்ணவே செஞ்சிருக்கான். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கறப்ப அதோட அடிக்டிவ்னஸ் இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. சோ அதனாலே இந்த போதைப் பொருளோட பெஸ்ட் குவாலிட்டி எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடி பார்க்கறப்ப நியூயார்க் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரியான போதைப் பொருள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ இதே வாங்கி நம்மளும் மறுபடியும் வித்தோம் அப்படின்னா பெருசா வாங்கவும் மாட்டானுங்க, காசும் பெருசா கிடைக்காது அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அந்த டைம்ல தான் நம்ம கதையோட ஆரம்பத்துல சொன்னோம் பாத்தீங்கன்னா இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேட்ரிக் அவன் 1969 வருஷம், அதாவது இவனுக்கு 22 வயசாகிறப்ப மறுபடியும் வந்து சந்திக்கிறான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேட்ரிக் துருக்கில இருந்து ரிட்டர்ன் இருக்கு. அப்படி ரிட்டர்ன் ஆகிறப்ப இந்த போதைப் பொருளை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு இவன்ட்ட ஒரு போதைப் பொருளை கொடுக்குறான். அதை வாங்கி நம்ம பில்லி ஹேஸும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறான். அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்த உடனே மெய் சிலித்து போறான். ஆத்தாடி இதோட குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு, இதை மட்டும் வாங்கி நம்ம வித்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வேகமாவே காசை சேர்த்துலாம் அப்படின்னு இவனுக்கே தோணுது. சோ அப்படி தோணுனே இதை எங்கடா வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக்ட்ட கேட்கறான். இதை நான் துருக்கில இருக்க இஸ்தான்புல்ல தான்டா வாங்கினேன். எங்க சுல்தானாமேட் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த ஏரியாவுக்கு நம்ம போனோம் அப்படின்னா சகஜமா ரோட்ல வச்சு இதை வித்துட்டு இருப்பான். ஏன்னா அதை எவ்வளவு வேணா நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு நம்ம பில்லி ஹேஸ்க்குனாலும் புல் அடிச்சது. அப்ப இதை தானே நம்ம முத போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றான். ஆனா இதுல இருக்க ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டி, நியூயார்க்ல இருந்து கிளம்பி போய் துருக்கியில பொருளை வாங்கிட்டு மறுபடியும் நியூயார்க்குக்கே ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா? அதுல எதுல போகணும், ஏரோப்ளேன்ல போகணும். அப்படி போகணும் அப்படின்னாலே அதுல செக்கிங் கிக்கிங்லாம் தாண்டி தானே போகணும். சோ அதெல்லாம் தாண்டி அதை கொண்டு வரணும் அப்படின்னா இவனுக்கு பேசிக்கா ஐடியா இருக்கணும் இல்லையா? சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தப்ப கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்ச் பண்றான். அதுதான் மாவு கட்டு போடுறது. எஸ், எலும்பு முறிஞ்சுச்சுன்னா மாவு கட்டு போடுறதான எலும்பு முறிவை சரி பண்ணுவாங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் போதைப் பொருளை கடத்தலாம் அப்படின்னு இப்ப நம்ம பில்லி முடிவு பண்றாப்ல. இப்படி முடிவு பண்ணனே யோசிக்காம நியூயார்க்ல இருந்து கிளம்பி இஸ்தான்புலுக்கு போயிடறாப்ல. அப்படி போய் அங்க ஏர்போர்ட்ல இறங்கினே வெளியில எக்கச்சக்கமான டாக்ஸி டிரைவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல யாரடா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே நிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டே நிக்கிறப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் இவன மாதிரி யங்கான ஒரு டிரைவரா இருக்காப்ல. சோ அவனை பார்த்தோன்னே சுல்தானாமேட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படி கேட்டோன்னே அந்த டாக்ஸி டிரைவர் பில்லிட்ட கேட்ட முதல் விஷயமே போதைப் பொருள் வாங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்கிறாப்ல. இதை கேட்டோன்னே பில்லியும் ஆமா அப்படின்னு பதில் சொல்றான். அதை கேட்டோன்னே அந்த டாக்ஸி டிரைவரும் அப்ப நான் தாண்டா உனக்கு கரெக்டானாலும் நீ டாக்ஸில ஏறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லியை வீட்டுக்கு கூட்டு போறியான். அது ஏன்டா வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் சுல்தானாமேட்டுக்கு போகணும்னு வரான் அப்படின்னாலே அவன் போதைப் பொருளை தான் வாங்க வருவேன் அப்படின்றது இஸ்தான்புல்ல இருக்க எல்லா டாக்ஸி டிரைவருக்கும் நல்லாவே தெரியும். சோ அந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பிடிச்சி தன்னுடைய ரெகுலர் கஸ்டமரா மாத்துறதுதான் டாக்ஸி டிரைவர்ஸோட பெரிய வேலையாவே இருந்துச்சு. சோ அதனாலே பில்லியை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சகல சௌகரியங்களோட சாப்பாடு எல்லாத்தையும் போட்டுட்டு உனக்கு எவ்வளவு போதைப் பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதை கேட்டோன்னு பில்லி எனக்கு 2 கிலோ போதும் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த டாக்ஸி டிரைவர் 2 கிலோ தானா, அப்ப $300 செலவாகும் அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்டோன்னே பில்லினால கொஞ்சம் கூட யோசிக்காம $300 எடுத்து அவர் கையில கொடுத்துறியா. இந்த $300 1969 காலகட்டத்தில் பெரிய காசா இருந்தாலும் இந்த $300 இன்வெஸ்ட் பண்ணாதான் இதை டபுள் மடங்கு ஆக்க முடியும் அப்படின்றது பில்லிக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே பில்லி யோசிக்காம காசை கொடுக்குறேன். காசை கொடுத்தோடனே டாக்ஸி டிரைவர் 2 மணி நேரத்துல 2 கிலோ போதைப் பொருளை வாங்கிட்டு வந்து பில்லி கையில கொடுத்துறாப்ல. அதை வாங்கணும்னே பில்லிக்குனால வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் ஆயிருது. உடனே டாக்ஸி டிரைவர் கையை குளிக்கிட்டு சரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புக் பண்ணி வச்சிருந்த ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பி போயிறான். அங்க போன உடனே இவன் ஆல்ரெடி கத்து வச்சிருந்த வித்த இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது மாவு கட்டு போடுற வித்த. சோ அந்த மெத்தட்ல போதைப் பொருளை தன்னுடைய ஒரு கால்ல வச்சு அதுக்கு மேல மாவு கட்ட போடுறான். அப்படி போட்ட உடனே அந்த மாவு கட்டை நைட்டு ஃபுல்லா காய வைக்கிறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நடந்து பார்த்து அதை செக் பண்ணவும் செய்யறான். அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அவன் போட்ட மாவு கட்டு பெருசா கீரல உடையல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிறான்.
சோ இந்த ஏர்போர்ட்டை கடக்கிறதா இப்ப இவனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாவே இருக்க போகுது. ஆனா அதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இவன் இருக்கிற காலகட்டம் 1969 காலகட்டம் இல்லையா? சோ அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல பெருசா செக்கிங் எல்லாம் இருக்கவே இருக்காதான். மேக்ஸிமம் ஏர்போர்ட்ல எதை செக் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு வர பேக் தான் செக் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து பாடியை மேலே எங்கேயும் டச் பண்ணி செக் பண்ணுவாங்களே தவிர அட்வான்ஸ்டா இப்ப இருக்கிற மாதிரி எக்ஸ்ரே ஸ்கேனிங்லாம் அப்ப கிடையவே கிடையாது. சோ அதனாலே பேக் மட்டும் செக் பண்ற ஏரியால நம்ம லைட்டா தள்ளி விட்டோம் அப்படின்னா அதுல எதுவுமே இல்லைன்னா நம்மளை விட்டுருவாங்க அப்படின்றது பில்லிக்கு நல்லாவே தெரியுது. சோ அந்த கான்பிடன்டோட அவன் போட்ட மாவு கட்டோட உள்ள செக் பண்றதுக்கும் போறான். அப்படி செக் பண்றப்ப அவன் பேக்கும் கிளியர் பண்ணுது. இவனையும் டச் பண்ணி செக் பண்ணி பார்த்த ஆபீசர்ஸும் இவன் போட்ட மாவு கட்ட பெருசா கண்டுக்கிறாம நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணி விட்டுறாங்க. சோ அப்படி கிளியர் பண்ண உடனே பில்லிக்குனால வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஆனா என்னதான் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆனாலும் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சேலஞ்சே நியூயார்க் ஏர்போர்ட்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால மாவு கட்டு போட்டா எப்படி நொண்டி நொண்டி போங்களோ அதே மாதிரி நொண்டி நொண்டி போய் ஏரோப்ளேன்ல ஏறி உட்காந்து நியூயார்க் ஏர்போர்ட்டையும் அடைஞ்சிடறான். அங்க அடைஞ்ச உடனே அதே மாதிரி செக்கிங் இங்கேயும் பண்றான். அதுல ரெண்டுலயுமே அசால்ட்டா கிளியர் பண்ணிடுறான். அதாவது பேக்லயும் கிளியர் பண்ணிடுறான், டச் பண்ணி பக்கலையும் கிளியர் பண்ணிட்டு பேக் எடுத்துட்டு எவ்வளவு வேகமா வெளியே போக முடியுமோ போயிடணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடக்கிறப்பதான் ஒரு சின்ன பிரச்சனையும் கிரியேட் ஆகுது. எஸ் அது வரைக்கும் அவன் போட்டு அந்த மாவு கட்டு ஸ்டிப்பா தான் இருந்துச்சு. ஒன்ஸ் நியூயார்க் ஏர்போர்ட்ல அவன் நடக்க பாத்தீங்கன்னா அவன் போட்டு அந்த மாவு கட்டு லைட்டா திறந்து அதுல இருக்கிற மாவுலாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது பிளாஸ்டர்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்கி கீழே விழுக ஆரம்பிக்குது. சோ அதை பார்த்த உடனே உனக்கு ஒரு மாதிரி பக்கு நடிச்சிருது. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்து பெருசா உடஞ்சிருச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற போதைப் பொருள் வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா? அது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை அசால்ட்டா தூக்கிட்டு போயிருவாங்க இல்லையா? சோ அதனாலே கொஞ்சம் மெதுவா நடந்தா உடையாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து பாக்குறான். அப்படி நடக்கிறப்ப லைட்டா கீழே உழுகதான் செய்யுது. சரி எப்படி நடந்தாலும் கீழே உழுகதான் செய்யுது. இதுக்கு முன்னாடி நம்ம மெதுவா நடந்தா வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு வேகமா நடக்கிறான். அப்படி வேகமா நடக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பெருசா தான் கீழே விழுந்து கீழே உழுக ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல கண்ணை மூடிட்டு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்டா எவ்வளவு வேகமா நடக்க முடியுமோ அவ்வளவு வேகமா நடந்து போறான். இவனோட லக்குக்கு அந்த டைம்ல இதை யாருமே கவனிக்காதனால அசால்ட்டா ஏர்போர்ட்ல இருந்து வெளியே போகவும் சரி, வெளியே போறத மட்டும் இல்லாம தன்னோட ரூமுக்கு போயிட்டு மாவு கட்ட அவுத்துட்டு போதைப் பொருளை சக்சஸ்ஃபுல்லா வெளியே எடுக்கவும் செஞ்சிடறான். அப்படி எடுத்த உடனே அடுத்த கட்ட பிளான் இதை எப்படியாச்சும் வெளியே வித்துறணும்னு சொல்லிட்டு முதல் தன்னோட க்ளோசஸ்ட் சர்க்கிள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போயிட்டு இதை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்றான். அவங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த உடனே வேற லெவலில் இருக்கு, எனக்கு இவ்வளவு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அங்கிட்ட இருக்கிற 2 கிலோல கொஞ்சத்தை மட்டும் முதல் எடுத்து வைக்கிறான். அதுக்கடுத்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்த எக்கச்சக்க பேரு எனக்கு இதை குடுறா உனக்கு இதை குடுறான்னு சொல்லிட்டு போட்டி போட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி போட்டி போட்டதுல இவன் வாங்கிட்டு வந்த இந்த 2 கிலோ இவன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஃபாஸ்டாவே வித்து தீர்ந்துருது. அதுவும் எவ்வளவுக்கு வித்தான் தெரியுமா? வெறும் $300 வாங்கிட்டு வந்த இந்த ஒரு போதைப் பொருளை அமெரிக்கால $5000 விற்கிறான். சோ இந்த $5000 வித்தோடனே அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. இவ்வளவு காசை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே அதை கண்மூடித்தனமா செலவு பண்ணிட்டு வேற லெவல்ல என்ஜாய் பண்றான். அது 1 மாசம் 2 மாசம் கிடையாது, கிட்டத்தட்ட 4 மாசம் இந்த $5000 வச்சு எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் என்ஜாய் பண்றான். ஒன்ஸ் 4 மாசம் முடிஞ்ச உடனே அவன் கையில இருக்கிற காசு எல்லாம் கரைஞ்சு போயிருது. அப்படி கரைஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்து என்ன யோசிப்பான்? மறுபடியும் அங்க போய் நம்ம தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான் இல்லையா? எஸ் அதே தான் மறுபடியும் யோசிக்கிறான். அதாவது அதே 1969 வருஷம் அக்டோபர் மாசம் மறுபடியும் நியூயார்க்ல இருந்து இஸ்தான்புலுக்கு போறான். அங்க போன உடனே மறுபடியும் அதே டாக்ஸி டிரைவரை பாக்குறான். அப்படி டாக்ஸி டிரைவரை பார்த்தா அவரும் வீட்டுக்கு கூட்டு போற. அப்படி கூட்டு போன உடனே எவ்வளவு வேணும்னு கேட்கறாப்ல. அப்படி கேட்ட உடனே யோசிக்காம பில்லி எனக்கு 2 கிலோவே போதும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கறப்பதான் அந்த டாக்ஸி டிரைவர் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே ஒரு பார்ட்னர் வந்து ஒரு போதைப் பொருளை ஃபர்ஸ்ட் டைம் கடத்திட்டு போயிட்டு செகண்ட் டைம் வர்றான் அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஆசையில செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஆனதோட அதிகமா தான் வாங்குவானுங்க. ஆனா அதுல பில்லி கொஞ்சம் விதிவிலக்கா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின அதே அளவு தான் கேட்கிறான். சோ அதனாலே அந்த டாக்ஸி டிரைவர் பில்லிட்ட ஏன் முதல் தடவை வாங்கின அதே அளவு கேட்கற கூட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே பில்லி அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டோம் அப்படின்னா மொத்தமா புஷா போயிடும். இந்த 2 கிலோ நான் ஏர்போர்ட்ல கடத்திட்டு போறதுக்கே படாத பாடுபடுறேன். இதுக்கு மேல வாங்கினு வச்சுங்களேன் இதை எப்படி மறைச்சு கொண்டு போறதுன்றதே பெரிய பாடாய் போயிடும். அப்புறம் நான் மாட்டிக்கிட்டு தான் ஜெயிலுக்கு தான் போவேன். சோ எனக்கு 2 கிலோவே போதும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோடனே அவரும் $300 வாங்கிட்டு போய் 2 கிலோ வாங்கிட்டு கொடுக்குறாப்ல. அதை வாங்கினோடனே மறுபடியும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு நேரா புக் பண்ண ஹோட்டல் ரூமுக்கு போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறம் இந்த தடவை நம்ம மாவு கட்டுலாம் போட்டோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஏதோ போன தடவை நம்ம செகண்ட் ஏர்போர்ட்ல போயிட்டு அது உடஞ்சதுனால தப்பிச்சிட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல இது உடஞ்சு கீழே உடஞ்சு அப்படின்னா வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா மாட்டிக்கிறோம். சோ அதனாலே மாவு கட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஐடியாவை கையில் எடுக்கிறான். அதுதான் இந்த தடவை போதைப் பொருளை காலில் வச்சு கட்டுறதுக்கு பதிலா அந்த 2 கிலோ போதைப் பொருளை சின்ன சின்ன பாக்கெட்ல அடிச்சு தன்னோட உடம்பு ஃபுல்லா ஒட்டி அதுக்கு மேல டீ-ஷர்ட்டை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஏன்னா இப்படி போறப்போ ஆபீசர்ஸ் தொட்டு பார்த்தாங்க அப்படின்னா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? இருந்தாலும் என்னோட சைஸ் பார்த்தா ஒல்லியா இருப்பான். சோ அதனாலே அதுக்கேற்ற மாதிரி எப்படி செட் பண்ணுமோ அதே மாதிரி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு இவனே டச் பண்ணி பாக்குறான். அப்படி டச் பண்ணி பாக்குறப்ப பெருசா ஏதோ வித்தியாசம் தெரியலன்றது உனக்கு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் ஏர்போர்ட்டுக்கே கிளம்பி போகவும் செய்யறான். அப்படி கிளம்பி போறப்போ உனக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ பார்த்தா மாவு கட்டினால பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப டச் பண்ணி பாக்குறப்ப கண்டுபிடிச்சானா ஜெயிலுக்கு தானே போனோம். இருந்தாலும் நம்ம பயப்படுறது வெளியே தெரியக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடண்டா நடந்து முன்னாடி போறான். அப்படி போறப்ப பேக்கையும் செக்கிங் ஏரியா அனுப்பி விடுறான். இவனும் முன்னாடி போறான். அப்படி முன்னாடி போறப்ப இவனையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப இவன் போட்டிருந்த டீ-ஷர்ட்டே பார்த்தா கட்டமா பாப்பா இருந்தனால அதுதான் இந்த மாதிரி இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை பெருசா கண்டுக்கிறாமையே பில்லியே அனுப்பவும் செய்யறாங்க. எஸ் அந்த டீ-ஷர்ட்ல தான் இந்த தடவை பிளே பண்ணவே செய்யறான். அதை ஓரளவுக்கு ஜீனியஸா கட்டமா வச்சிருந்ததுனால உள்ள இருக்கிற பாக்கெட் பெருசா டச் பண்றப்ப தெரியவே இல்லை. அதனால ஈஸியா அந்த ஏர்போர்ட்
ஏர்போர்ட்டை கிளியர் பண்றான். அது இந்த ஏர்போர்ட்டை மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் நியூயார்க் ஏர்போர்ட்டையும் கிளியர் பண்ணிட்டு இந்த தடவை $5000 கிடையாது, டிமாண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி $7000 அதே 2 கிலோவை விற்கவும் செய்யறான். அப்படி வித்தோடனே அந்த காசு வச்சு அடுத்து 6 மாசம் என்ஜாய் பண்றான். அந்த 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு தீர்ந்து வருது. மறுபடியும் 3வது டைம் இதே மெத்தடை யூஸ் பண்ணி அதே மாதிரி கடத்திட்டு வரவும் செய்யறான். அப்படி கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அதையும் வித்து வேற லெவல்ல என்ஜாய் பண்றான். அப்படி என்ஜாய் பண்றப்ப ஒரு ப்ரொபஷனல் ஸ்மக்லராகவே ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அது மட்டும் கிடையாது, இவன் இருந்த கான்பிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் கான்பிடென்ட்டாவும் மாற ஆரம்பிக்குது. இந்த ஒரு ஓவர் கான்பிடென்ட்டே இவன் அதல பாதாளத்துக்கு தள்ள போகுது அப்படின்றது அப்ப உனக்கு தெரியல. இந்த தேர்ட் டைம் கொண்டு வந்து வித்துட்டு காசை பார்த்ததுக்கு அப்புறம் 4th டைம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவன் யோசிக்காம நியூயார்க்ல இருந்து கிளம்பி இஸ்தான்புலுக்கு போறான். ஆனா இப்படி போற இந்த ஒரு டைம்ல துருக்கி சரௌண்டிங்ல இருக்கிற கண்ட்ரீஸ்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றது அப்ப அவனுக்கு தெரியல. ஒன்ஸ் அவன் இஸ்தான்புல் ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க நடக்கிற எக்ஸ்ட்ரீமான சர்ச்சிங் அண்ட் செக்கிங்க பாக்குறப்பதான் அவனுக்கே லைட்டா அள்ளு விட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கிற கண்ட்ரீஸ்ல எக்கச்சக்கமான ஏரோப்ளேன் ஹைஜாக் பண்றது, ஆயுதங்களை வச்சு தாக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்ச காலகட்டம் அந்த காலகட்டம். அதை டீடைலா நம்ம இப்ப பார்க்க வேணாம். அதுல அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் ஹைஜாக் பண்ணிட்டு போய் பாலைவனத்துல உழுக வச்சு அதை வெடிக்க வச்சு அதை லைவா வீடியோவா கேப்சர் பண்ணி வெளியிடவும் செஞ்சாங்க. சோ அதனாலேயே இனிமேல் ஏர்போர்ட்டுக்குள்ள எல்லாரையும் தரோவா செக் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா துருக்கியில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டையுமே கம்ப்ளீட்டா செக்யூர் பண்ணி பக்காவா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏரோப்ளேன்ல ஏறவே அனுமதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை பாக்குறப்ப உனக்கு லைட்டா அள்ளு விடுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட தான் கான்பிடன்ட் இருக்குல்ல, நம்மகிட்ட தான் டி-ஷர்ட் இருக்கு, உள்ள வச்சனா எவனும் டச் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஓவர் கான்பிடன்ட்ல இந்த தடவையும் போய் 2 கிலோவை வாங்கிட்டு வந்து ஹோட்டல் ரூம்ல உட்காந்து இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பண்ணணும் அதே மாதிரி பாடியை சுத்தி தச்சுட்டு அதுக்கு மேல கட்டமான டி-ஷர்ட்டை போட்டுட்டு மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு போறான். அப்படி ஏர்போர்ட்டுக்கு போன உடனே இவன் செக்கிங் பிளேஸ்க்கு போகவே இல்ல, தூரமா உட்கார்ந்த மாதிரியே அங்க என்ன மாதிரி செக் பண்றாங்க அப்படின்றத நோட் பண்றான். அப்படி நோட் பண்றப்ப அங்க பெருசா செக் பண்ற மாதிரியே தெரியல. இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி செக் பண்ணாலும் அதே மாதிரி செக் பண்ற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் பேக்க பாக்குறாங்க, பேக்ல எதுவும் இல்லைன்றது தெரிஞ்ச உடனே லைட்டா டச் பண்ணி பாட்டு நீங்க போங்க அனுப்பிவிட தான் செய்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவனும் போறான். அப்படி போறப்ப அசால்ட்டா அதை கிளியர் பண்ணவும் செஞ்சிடறான். அப்படி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெருமூச்சே வருது. ஆத்தாடி இது நம்ம பெருசா நினைச்சிட்டு இருந்தோம், பார்த்தா அசால்ட்டா கிராஸ் பண்றோம், இனிமேல் ஈஸியா நம்ம ஏரோப்ளேன்ல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போர்டிங் ஆகிற பிளேஸ்க்கு போறான். அப்படி போறப்பதான் பார்த்தீங்கன்னா டைரக்டா ஏரோப்ளேன்ல உங்களை ஏத்துறதுக்கு பதிலா பஸ்ல போய் உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா இவன் ஏறப்போற பிளேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. ஸோ அது வரைக்கும் பஸ்ல கொண்டு போய் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் அங்க ஏரோப்ளேன்ல உங்களால ஏற முடியும். ஸோ இது ஏர்போர்ட்ல இருக்கிற சாதாரண ஒரு ப்ரொசீஜர் தான், இதனால ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு பில்லி அந்த பஸ்ல போய் ஏறி உட்கார்ந்துடுறான். ஆனா அப்படி ஏறி உட்கார்ந்த பில்லிக்கு தெரியாது இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்றது. அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா வந்து உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்தாம சும்மா உட்காராம வளவள கொலக்கலான்னு இவன்ட்ட பேசிட்டே இருக்காங்க. அதை பாக்குறப்ப இவனுக்குனாலும் செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கப்ப லைட்டா ஜன்னல் எட்டி பாக்குறான். அப்படி எட்டி பாக்குறப்பதான் அவனுக்கு உயிரே போயிடுது. எஸ், இவன் ஏற போற பிளேனோட படிக்கட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 4-5 மிலிட்டரி மேன் நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற எல்லாருடைய கண்ணையும் படா படா கன்ஸ் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவன் முடிவு பண்ணிடுறான், இங்க தாண்டா பெரிய பெரிய செக்கப்பே நடக்க போகுது அப்படின்றத. அப்பயே பாத்தீங்கன்னா இவனுக்கு லைட்டா அள்ளு விட்டு வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருது. அந்த டைம்ல பார்த்து பஸ்ஸும் கரெக்டா அந்த இடத்துல போய் நிக்கவும் செய்து உள்ள இருக்க பர்சன்ஸும் ஒவ்வொருத்தங்களா இறங்கி முன்னாடி போறாங்க. அப்படி போறவங்கள கம்ப்ளீட்டா அந்த ஆர்மி மேன்ஸ் பாடியை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளேன்ல ஏத்தவே செய்றாங்க. அதை பார்த்தோன்னே பில்லிக்கு தெரிஞ்சு போயிது, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்றது. இருந்தாலும் எப்படியாச்சும் இதுல இருந்து தப்பு சாவணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே இறங்கினாதான் நம்ம மாட்டிக்கிறோம், பேசாம பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதுக்காக பஸ்ல உட்காரணும் அப்படின்னா சும்மா ஜாலியா உட்காந்துருந்தா பார்த்து கூப்பிட்டுருவாங்க இல்லையா. அதனாலே பஸ்ஸோட சீட்டுக்கல்ல ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே நைஸா சீட்டுக்கல்ல கொண்டு போறான். அப்படி கொண்டு போறத பார்த்தோன்னே பக்கத்துல உட்கார்ந்த பாட்டினாலும் என்னப்பா தலைய போய் சீட்டுக்கல்ல கொண்டு போற அப்படின்னு கேக்குது. இதை கேட்டோன்னே பில்லிங்கனாலும் செம்ம கடுப்பாய் போயிடுது. ஏ கிளவி, நானே பாஸ்போர்ட்டை காணாலும் கடுப்புல தேடிட்டு இருக்கேன், நீ பேசாம கீழே இறங்கி போயிரு, நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னே அந்த கிளவினாலும் கெக்கப்புக்கு சிரிச்சுட்டு, ஏன்பா பையிலே பாஸ்போர்ட் வச்சுட்டு தேடுறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையில இருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தது. அதை பார்த்தோன்னே பில்லிக்கு உயிரே போயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு எமனாவே இந்த கிளவி தாண்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு மெல்ல அந்த கிழவிக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி நடந்து போக போக இவனுக்கு முன்னாடி போன ஒவ்வொருத்தங்களும் ஆர்மி மேன் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்றப்ப 2 மிலிட்டரி மேன் மாத்தி தான் செக் பண்றாங்க. சோ அந்த டைம்ல நம்ம 2 பேட்டே போகாம நைஸா நடுவுல பூந்து ஓட்ட நம்ம தப்பிச்சலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறான். அப்படி பிளான போட்டோன்னே இவனுக்கு முன்னாடி போன 2 பேரை செக் பண்ணிட்டு இருக்கப்ப நைஸா நடுவுல கேஷுவலா நடந்து போற மாதிரி நழுவி போறான். அப்படி போறதோட மட்டும் இல்லாம ஏர்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல காலை எடுத்து வைக்க போறான். அப்படி வைக்க போறப்ப இவன் சொல்றல யாரோ வந்து கைய வைக்கிறாங்க. யாராவது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு
ஒரு ஆர்மி மேனு, இருந்தாலும் பரவாயில்ல கேஷுவலா மெயின்டைன் பண்ணிக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறியாம். இதை கேட்டோன்னே அந்த ஆர்மி மேனாலும் எங்க போறேன் இன்னும் உன்னை செக் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே பில்லினாலும் சார் நான் அந்த ஆர்மி மேன் செக் பண்ணேன் சார் நீங்க பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறியாம். அதை கேட்டோன்னே அந்த ஆர்மி மேன் இவன் காமிச்ச அந்த மிலிட்டரி மேனை கூப்பிட்டு இவனை நீ செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அப்படி கேட்ட உடனே அவரு இல்லை நான் இவனை செக் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அவ்வளவுதான் பில்லிக்கு சோழியே முடிஞ்சு என்ன முடிச்சு விட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை தூக்கிறியாம். அப்படி தூக்கணும்னே அவரும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி செக் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவரும் பாடியை பெருசா கண்டுக்கிறாம காலுக்கு போயிடாப்ல. ஆனா அப்படி போறப்ப தான் லைட்டா அவருக்கு சஸ்பீசியஸ் ஆனே மறுபடியும் கால்ல இருந்து மேல பாடிக்கு வர்றாப்ல. அப்படி வர்றப்ப நம்ம பில்லிக்குனால வேர்த்து ஊத்துது. அப்படி ஊத்துற நம்ம பில்லியோட வேர்வை துளி பாத்தீங்கன்னா அந்த மிலிட்டரி மேனோட கையிலையும் படுது. அப்படி பட்டோன்னே மிலிட்டரி மேனால இவனை அண்ணாந்து பாக்குறாரு. இவனுக்கு பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. அப்படி இவனுக்கு வேர்த்து ஊத்துறத பார்த்தோன்னே மறுபடியும் பாடியை நல்லா அமுக்கி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப உள்ள பச்சக் பச்சக் அப்படின்னு சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே அங்க இருந்த மிலிட்டரி மேன் எல்லாருக்கும் அள்ளு விட்டுருது. ஐயோ பாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி கத்துறோன்னே மிலிட்டரி மேன் எல்லாரும் அங்க இருந்து 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க. பின்னாடி போறதோட மட்டும் இல்லாம டக்கு டக்குன்னு அவங்க வச்சிருந்த கன் எடுத்து பில்லியை நோக்கி பின் பாயிண்ட் பண்ணிட்டு டேய் நீ என்ன டெரரிஸ்டா பாம்பு எதுவும் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம பில்லிக்குனாலும் கை காலம் நடுங்க ஆரம்பிச்சது. அந்த இடத்துல ஒண்ணுக்கும் போயிரியாம். ஐயோ நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய ஆளா இல்ல சார் நான் ஏதோ சின்னதா போதை பண்ணதான் சார் கடத்த வந்தேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்கான். இதை கேட்டோன்னே பக்கத்துல இருந்த ஆர்மி மேன் லைட்டா ரிலாக்ஸ் ஆயிட்டு அவனுக்கு பக்கத்துல இருந்து அவன் டி-ஷர்ட்டை தூக்கி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அவன் சொன்ன மாதிரியே உள்ள போதை பொருள் தான் வச்சிருக்கான் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாப்ல. அப்படி கன்ஃபார்ம் பண்ண நம்ம பில்லி அப்படியே பார்சல் பண்ணி போலீஸ்டையும் கொடுத்துறாங்க. போலீஸ்ட கொடுத்தோன்னே அங்க இருந்து அவனை ஸ்ட்ரைட்டா தூக்கி ஜெயிலையும் போட்டுறாங்க. அங்கதான் பில்லியோட நைட் மேரும் ஆரம்பிக்குது. எஸ் பில்லி அப்படியே பாத்தீங்கன்னா பார்சல் பண்ணிட்டு போய் இஸ்தான்புல்ல இருக்கிற பே ராம்பஸ் அப்படின்ற ஒரு பிரிசன்ல போட்டுறாங்க. அதாவது ஜெயில போட்டுறாங்க. அப்படி அந்த ஜெயில அவனை ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போறப்பே பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா இருக்கு. ஏன்னா அவனுக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 வயசுக்கு மேலாது. அந்த வயசு வரைக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இவன் ஜெயிலுக்கே போறான் இல்லையா. அதுவும் இவன் வாழ்ந்த அமெரிக்கால இவன் ஜெயிலுக்கு போகல. துருக்கி மொழியே தெரியாத துருக்கியில இருக்கிற இஸ்தான்புல்ல இருக்கிற ஜெயிலுக்கு போறான் இல்லையா. சோ அதனாலே அங்க உள்ள போறப்ப அங்க சுத்தி இருக்கிறவங்களாம் காய்மைன்னு சொல்லிட்டு கத்துற எந்த ஒரு வேர்டுமே இவனுக்கு சுத்தமா புரியவும் இல்ல. அவன் என்ன சொல்றான்றதும் புரியல. அவங்க என்னத்த சொல்லி வேண்ட கத்துறாங்க அப்படின்றது உனக்கு புரியவே இல்ல. சோ இது எதுவுமே புரியாம தான் அங்க நடந்து போறான். அப்படி நடந்து போறப்ப சில விஷயங்களை மட்டும் இவன் நல்லா பாக்குறான். அதுதான் இந்த ஜெயில எக்கச்சக்கமான வார்ட்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு வார்ட்லயும் எக்கச்சக்கமான செல் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல் அதாவது அந்த ஒவ்வொரு சிறையில தான் ஒவ்வொரு கைதியை அடைக்கிறாங்க. அப்படி அடைக்கிற அந்த ஒரு கம்ப்ளீட் வார்டு இருக்கு பாத்தீங்களா. அந்த கம்ப்ளீட் வார்டை ஒரு போலீஸ் கார்டுல வந்து கண்காணிக்கிறது இல்லாட்டினா அவங்க தான் இன்சார்ஜா இருக்காங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அந்த ஒவ்வொரு வார்டுக்குமே ஒருத்தர் இன்சார்ஜா போறாங்க. அப்படி இன்சார்ஜா போற அந்த ஒரு நபரும் ஒரு கைதியா தான் இருக்காப்ல அப்படின்றதையும் பில்லி நல்லாவே தெரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி இவனோட வார்டுக்கு இன்சார்ஜா இருக்கிற ஒரு கைதி தான் பாத்தீங்கன்னா இவனை கூட்டு போய் அவனுக்கான செல்லுல அதாவது சிறையில அடைக்கிறாப்ல. அப்படி அடைக்கிற அவரோட கையில தான் அந்த வார்டுல இருக்கிற எல்லா செல்லோட பூட்டோட சாவியும் இருக்கவும் செய்யுது. இந்த ஒரு விஷயத்தையும் அவன் நல்லாவே நோட் பண்றான். ஆனா இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவனை சிறையில் அடைக்கிற அந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசமா இருக்கு. அந்த டைம்ல செம்மையா பனிலாம் உழுகுது. அதனாலே வேற லெவல்ல குளிருது. அப்படி குளிர் அந்த ஒரு டைம்ல செல்லுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட் கொடுப்பாங்க போர்வை கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு தான் உள்ள போறியான். ஆனா அப்படி உள்ள போய் பார்த்தா அந்த செல்லே ரொம்ப கொடூரமா இருக்கு. அங்க உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் கல்லு கட்டடமும் ஒரே ஒரு இரும்பு கட்டில் மட்டும் தான் இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தா பொத்துறதுக்கு போர்வையும் கிடையாது ஒரு பெட்டும் கிடையாது தலா நிலான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. இதை பார்த்தோன்னே உனக்கு பக்கு நடிச்சிருது. என்ன சார் என்னை வந்து இப்படி அடிச்சிட்டீங்க எனக்கு கண்டிப்பா ஒரு போர்வை வேணும் சார் போர்வை இல்லைன்னா என்னால தூங்கவே முடியாது குளிர் வேற ஓவரா இருக்கு எனக்கு எப்படியாச்சும் ஒரு போர்வை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படி கேட்கிறப்ப அந்த வார்டோட இன்சார்ஜ் ஆன அந்த கைதி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் போர்வெல்லாம் கொடுக்கறதே கிடையாது பேசாம போய் செல்லுக்குள்ள தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரார சொல்லிடுறாப்ல. இப்படி சொல்றது பார்த்தா அவர் அவரோட லாங்குவேஜ்ல சொல்றாப்ல. இது அவனுக்கு பெருசா புரியவும் இல்ல. இருந்தாலும் கொடுக்க மாட்டாருன்றது மட்டும் உனக்கு நல்லாவே புரியுது. சோ அதனாலே அந்த டைம்ல பார்த்தா கொஞ்சம் அப்செட்டா இருக்கும். ஆனா அந்த அப்செட்டா இருக்கிற அந்த ஒரு டைம்ல இன்னொரு விஷயத்தை அவன் நல்லாவே நோட் பண்றான். அதுதான் அந்த வார்டோட இன்சார்ஜ் அந்த கைதி இப்படி பேசிட்டு போனாப்ல பார்த்தா அப்படி பேசிட்டு போன அவரு இவனோட செல்லோட அந்த கதவுல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாவியை வச்சு பூட்டுற மாதிரி பூட்டினாப்ல பூட்டிட்டு அந்த சாவியை எடுத்துட்டு போயிட்டாப்ல. ஆனா அப்படி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கதவை போய் லைட்டா அவன் தள்ளி பாக்குறியான். பார்த்தா கதவு ஓபன் ஆயிருது. ஏன்னா அப்படி போட்டு அவரு பார்த்தீங்கன்னா கரெக்டான சாவியை போட்டாம பேருக்கு ஒரு சாவியை போட்டு அந்த சாவியை எடுத்துட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருந்திருக்காப்ல. சோ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறான். இங்க இருக்கிற அந்த ஒரு இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான வேலை பார்க்க மாட்டேன்றாப்ல. பேருக்கு தான் சாவியை போட்டு எடுத்துட்டு போறாப்லே தவிர கரெக்டா போட்ட மாட்டேன்றாப்லன்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கிறான். இந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு இருக்கப்ப சைடுல இருக்கிற செல்ல இருந்து யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா இவனை கத்தி கூப்பிடுற மாதிரி தெரியுது. அப்படி கூப்பிட்டோன்னே இவனும் இவனோட செல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேச ட்ரை பண்றான். ஆனா இவன் பேசுறது அங்க புரிய மாட்டேங்குது அவர் பேசுறது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. சோ அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்கறதுக்காக கதவுட்ட போயிட்டு எட்டி கேட்டு பாக்குறான். அதுவும் உனக்கு புரிய மாட்டேங்குது. சோ இப்ப வேற வழியே இல்லை நம்ம பேசாம கதவு திறந்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் அந்த கதவுட்ட போயிட்டு எட்டி அங்கிட்டு பாக்குறான். அப்படி பாக்குறப்ப சுத்தி முத்தி எங்கேயுமே அந்த இன்சார்ஜ் கைதி இருக்கிற மாதிரி தெரியல. சோ அதனாலே கதவை நைஸா ஓபன் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க செல்ல இருக்கிற அவன்கிட்ட போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படி கேட்கறப்ப அந்த செல்லு
செல்லுக்குள்ள இருக்கிற அவன் ஒரு நீட்டமான குச்சி எடுத்து வந்து இவன்ட்ட கொடுத்து சிக்னல்லே தூரமா ஒரு ரூம் இருக்கு பத்தியா, அந்த ரூம்குள்ள போர்வை இருக்கு, அதுல 2 எடுத்துட்டு வா, ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்றப்ப அவன் சொல்றது பில்லிக்கு பெருசா விளங்கல அப்படின்னாலும் இவன் போர்வன்றது அப்படி பொத்துற மாதிரி காமிச்சு தூரமா கையை காமிச்சு அங்க 2 இருக்கு, ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்குன்னு சொன்னது சிக்னல்ல புரிஞ்சனாலேயே அந்த குச்சியை வேண்டி இவன் போர்வை வேணுன்ற சுச்சுவேஷன்ல இருக்கனாலேயே பயந்துகிட்டே மெல்ல 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 இவன் காமிச்ச அந்த ஒரு செல்லுக்கும் போறான். அப்படி போய் பாக்குறப்ப அங்க எக்கச்சக்கமான போர்வை இருக்கு. அப்படி போர்வை இருக்கிறப்ப எதுக்கு வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதான் இவனுக்கு சுத்தமா புரியாம இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல போர்வை கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை உள்ள விட்டு லைட்டா அப்படி தூக்குறான். அப்படி தூக்குறப்ப 2 போர்வை அவனுக்கு அசால்ட்டா கிடைச்சிருது. அப்படி கிடைச்ச உடனே வேகமா குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு போர்வை அவன்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு போர்வையை தாவச்சிட்டு தான் செல்லுக்குள்ள போயிட்டு கதவை அடைக்கிற மாதிரி அடிச்சுட்டு போர்வையை பத்திட்டு ஜம்முன்னு தூங்குறான். அப்படி தூங்குறப்ப உனக்கான சுகம் வேற லெவல்ல கிடைக்குது. கண்ணை 3 மணி தூங்கிடுறான். ஆனா அப்படி தூங்கின அடுத்த 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த இன்சார்ஜ் கைதி இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரவுண்ட்ஸுக்கு வர்ற மாதிரி வர்றாப்ல. அப்படி வர்றப்ப இவன் செல்ல கிராஸ் பண்றப்ப இவன் நல்லா போர்வையை பத்தி தூங்கிட்டு இருக்கதை பாத்துறாப்ல. அதை பார்த்த உடனே வேற லெவல்ல சொல்லுன்னு கோவம் வந்தது. அப்படி கோவம் வந்தோடனே டக்குன்னு அந்த செல்லோட கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு போர்வையை பிடிச்சி இலையில நிறுத்தி எதுக்குடா எனக்கு கேட்காம இந்த போர்வை எடுத்த யாரா உனக்கு இந்த போர்வை கடத்த சொன்னது கத்திக்கிட்டே அவரோட போர்வை பிடிச்சி இலையில இழுக்கிறப்ப அப்படி இழுக்கிறப்ப பில்லிக்குனால என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா நம்மளால கண்ணு முன்னே தூங்கிட்டாப்ல இல்லையா, சோ கனவுலதான் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு பதறி போய் எந்திரிச்சு பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப ஐயோ இவன் நம்ம பொத்தி படுக்கிறத பாத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சார் சாதாரண போர்வை தானா சார் என்ன விட்டுருங்க சார் சொல்லிட்டு போர்வை பிடிச்சி இழுக்கிறான். ஆனா அப்படி இழுக்கிறப்ப அந்த இன்சார்ஜ் கைதி அதை விடுற மாதிரியே தெரியல. சோ அதனால வேற வழியே இல்லாம எனக்கு போர்வை தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லி கையை வச்சு ஓங்கி சத்துன்னு ஒரு குத்து அவனோட கண்ணிலே விட்டுறான். அப்படி கண்ணில் விட்டோன்னே அந்த இன்சார்ஜ் கைதிக்குனாலும் வேற லெவல்ல கோவம் வந்தது. அப்படி கோவம் வந்து இதுதான் நான் அவனை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போய் ஒரு போலீஸ் கார்டை கூட்டு வரான். அப்படி கூட்டு வந்த உடனே அவர் தான் கையில வச்சிருந்த லத்தி எடுத்து சத்து 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 சத்துன்னு அடிச்சு பில்லியை தரதரன்னு எடுத்துட்டு போறானுங்க. அப்படி எடுத்துட்டு போன உடனே அங்க இருக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் ரூம்ல தலைகீழா கட்டி தொங்க விட்டு அவனோட கால்ல சத்து 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 சத்துன்னு அடிய போடுறானுங்க. அப்படி அடிய போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அவனோட செல்லே தள்ளி விட்டு போயிடறானுங்க. இந்த ஒரு முதல் நாள் அனுபவமே பில்லிக்கு நரக வேதனையை கொடுக்குது. அதுவும் அவங்க காலில் அடிச்ச அந்த ஒரு தடம் பார்த்தீங்கன்னா காலில இருந்து மறையவே பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அந்த வலியோட நடக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படவும் செய்யறான். இப்படியே கிட்டத்தட்ட 1 வாரம் ஓடுது. அந்த 1 வாரமும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜெயில யார் என்ன பேசுறாங்கன்றது சுத்தமா உனக்கு விளங்கவும் மாட்டேங்குது. அங்க இருக்கிற ரூல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கவும் செய்யுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு டைமில் தான் நீ வெளிநாட்டுக்கு இருந்தேன்னா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா உன் வீட்டுக்கு நீ லெட்டர் எழுதி அனுப்பலாம். அதுக்கான பெர்மிஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா உங்கள் சைட்லேருந்து உனக்கு வாதாட ஆள் வந்தாங்க அப்படின்னா ஹியரிங் அப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இவன்ட்ட ஒரு லெட்டர் கொடுத்து எழுத சொல்கிறாங்க. அப்படி எழுத சொன்ன உடனே உனக்கு கண்ணீர் பொதன்னு கொட்ட ஆரம்பிச்சிருது. உடனே அந்த லெட்டரை வாங்கி யோசிக்காம தன்னோட அப்பாவுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் மென்ஷன் பண்ணி லெட்டர் அனுப்பவும் செய்கிறான். அப்படி அனுப்பின உடனே அவங்க அப்பாவும் உடனே ஒரு லாயரை கூட்டிட்டு வேகமா இஸ்தான்புலுக்கு வர்றாரு. அப்படி வந்த உடனே நம்ம பில்லியை ஹியரிங்க்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட லாயர் முடிஞ்ச அளவுக்கு வாதாடுறாரு. அப்படி வாதாடினதோட பலனா இவனுக்கு தண்டனை குறைவா கிடைக்குது. எஸ், இவன் இந்த போதைப் பொருளை கடத்தினதுனாலே இவனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருட சிறை தண்டனை கொடுத்துடுறாங்க. என்னடா சொல்றீங்க 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க, இது கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எஸ், இது ஒரு கம்மியான சிறை தண்டனை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நார்மலா அங்க இந்த மாதிரி தப்பு வேற யாராச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குறைஞ்சது 10 இருந்து 15 வருஷம் கொடுப்பாங்களாம். ஆனா பில்லிக்கு வாதாடின அந்த ஒரு லாயர் ரொம்ப திறமையோட வாதாடினதுனாலேயே இவனோட தண்டனை வெறும் 4 வருஷமா குறைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு 4 வருஷம் அப்படின்றதே பில்லிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நரக வேதனை அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ஏதோ நியூயார்க்ல இருக்கிற ஜெயில இருந்தா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு பேசி சமாளிச்சு 4 வருஷத்தை கடந்துருவான். ஆனா இங்கதான் லாங்குவேஜ் பேரியரே ஒரு மிகப்பெரிய பேரியரா இருக்கு இல்லையா. சோ அதனாலே அதை எப்படி ஓட்ட போறோம் அப்படின்றது தெரியாம கண்விழி பிதுங்கினமா தான் இப்ப ஜெயிலுக்குள்ள போறான். அப்படி போறப்பே முடிவு பண்ணிடுறான், நம்ம கண்டிப்பா இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு. அப்படி முடிவு பண்ணோன்னே இவன் பண்ண முதல் வேலையை நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன, லாங்குவேஜ் பேரியர் தானே. ஸோ நம்ம துருக்கி லாங்குவேஜை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பேசுற ஒவ்வொரு வடையும் எழுதி வச்சு கத்துக்கிறான். அப்படி கத்துக்கிற அவனுக்கே துருக்கி லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர ஆரம்பிக்குது. இது 1 நாள் 2 நாள்ல நடந்த வேலை எல்லாம் கிடையாது, சில மாதங்களும் கிடக்குது. ஸோ அந்த சில மாதங்கள்ல இவன் ஓரளவுக்கு கத்துக்கிட்டனாலே இப்ப துருக்கி லாங்குவேஜ்ல அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத இவனால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை வச்சு இந்த பிரிசன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் மற்ற பிரிசனர் பேசுற விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிறப்பதான் இந்த ஒரு விஷயம் உனக்கு தெரிய வருது, இந்த ஜெயில தப்பிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. இங்க செக்யூரிட்டியும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், இங்க இருக்க சுவர்களும் படா பெருசா இருக்கும். அது மட்டும் கிடையாது, போலீஸ் கண்காணிப்பு 24 மணி நேரமும் நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்றது இவனுக்கு தெரிய வருது. இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு லூப் ஹோல் இந்த ஜெயில இருக்கு அப்படின்ற விஷயமும் நம்ம பில்லிக்கு தெரிய வருது. அதுதான் இந்த ஜெயிலோடைய ஒட்டின மாதிரி இருக்கிற சைக்காட்ரிக் ஸ்பெசிலிட்டி. எஸ், இந்த ஒரு சைக்காட்ரிக் ஸ்பெசிலிட்டி பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா கைதிகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த சிறையில் இருக்க கைதிகள் யாராவது மென்டலி
இல்லைனாங்க, அதாவது வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு சைக்காட்ரிக் ஸ்பெசிலிட்டியை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு சைக்காட்ரிக் ஸ்பெசிலிட்டியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜெயில இருக்க மாதிரி செக்யூரிட்டி கெடுபடியாலாம் இருக்காது, அங்க கொஞ்சம் லிபரலா தான் இருக்கவே செய்யும். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்க சுவர்களும் இங்க இருக்க மாதிரி பெரிய பெரிய சுவர்கள்லாம் கிடையாது, ஈஸியா தப்பிச்சு போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கைதிகள் பேசுறத இவனுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கிறான். சோ நம்ம எப்படியாச்சும் அந்த ஒரு சைக்காட்ரிக் ஸ்பெசிலிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஆனா அதுலயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா சைக்காட்ரிக் ஸ்பெசிலிட்டி போய் அங்கிருந்து தப்பிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இஸ்தான்புல்ல கிராஸ் பண்ணி அதாவது துருக்கியில இருந்து அமெரிக்காவுக்கு போகணும் இல்லையா, அப்படி போகணும் அப்படின்னா ப்ராப்பரான போர்டிங் பாஸ் இருந்தா மட்டும் தான் போக முடியும். சோ அதுக்கு நமக்கு யாரோட ஹெல்ப்பாவது வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அவனுடைய ஃப்ரெண்டு ஞாபகம் இவனுக்கு வருது. அவன் தான் பேட்ரிக். எஸ், ஃபர்ஸ்ட் துருக்கியோட போதைப் பொருளை இவனுக்கு கொடுத்தது அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. சோ அவனை இவங்க அப்பாவுக்கு லெட்டரை போட்டு பார்க்க வர மாதிரி வர வைக்கிறான். அப்படி வர வச்சுன்னு ரெண்டு பேரும் விசிட்டிங் ஏரியாவுக்கு போயிட்டு ஓப்பனாவே இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றானுங்க. அதாவது நார்மலா பேசுற மாதிரி நான் இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறேன் அப்படின்ற கம்ப்ளீட் பிளான பில்லி பேட்ரிக்ட்ட போன் வழியா சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவன் சொல்லிட்டு இருக்கப்ப பக்கத்துல போலீஸ் ஆஃபீஸர் இருக்கதான் செய்யறாப்ல. ஆனா என்னத்த இருந்தாலும் இவங்க பேசுறத சிரிச்சுட்டே தான் கேட்டுட்டு இருக்காப்லே தவிர ஒண்ணுமே பண்ண மாட்டாப்ல. ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் சுத்தமா தெரியவே தெரியாது, அது பில்லிக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் ஓப்பனாவே தன்னுடைய பிளானை பேட்ரிக்ட்ட சொல்றான். நான் இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிருவேன், ஆனா நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீ தான் எனக்காக கார் எடுத்து ரெடியா வச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, எனக்கான ஃபேக் டாக்குமெண்ட்ஸும் நீ தான் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும் தான் இங்க இருந்து ஈஸியா என்னால தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே பேட்ரிக்னாலும் நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா கண்டிப்பா செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறான். சோ அப்படி ஒன்ஸ் பேட்ரிக் போனதுக்கு அப்புறம் பில்லி பாத்தீங்கன்னா தன்னுடைய டிராமாவை ஜெயில ஸ்டார்ட் பண்றான். எஸ், மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ எந்திரிச்சு சத்தமா கத்துறது, செவரை பார்த்த மாதிரி வினோதமா நிக்கிறது, தான் தலையில தானே கைய வச்சு டம்மு டம்முன்னு அடிக்கிறது, அப்புறம் யாராச்சும் அந்த பக்கம் போனாங்க அப்படின்னா சம்பந்தம் இல்லாம அவங்ககிட்ட பேசுறது, அப்புறம் பெட்ல ஏறி குதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வினோதமான பல ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்னால ஒருவேளை உனக்கு மனநலம் பாதிச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக் டாக்டரை கூப்பிட்டு ரிவ்யூ பண்றாங்க. அப்படி பண்றப்ப நம்ம பில்லியால எவ்வளவு தூரம் நல்லா நடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா நடிக்கிறாப்ல. ஆனா அந்த ஆக்டிங் ஓவர் ஆக்டிங்காவும் போயிடக்கூடாது அப்படின்றத கண்ணு கத்துமா இருக்கான். ஏன்னா இவனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறதெல்லாம் சைக்காட்ரிஸ்ட் இல்லையா, அவங்க நடிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. சோ அதனால டீசென்ட்டா எவ்வளவு தூரம் நடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடிக்கிறான். அப்படி நடிக்கிறத ஓரளவுக்கு டாக்டர் கண்டுபிடிச்சிடறாங்க. இருந்தாலும் சப்போஸ் இவன் உண்மையிலேயே இப்படி இருந்தானா அது பிரச்சனையாரும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா ஒரு மாசம் டெம்பரரியா அவனை சைக்காட்ரிக் ஸ்பெசிலிட்டியில வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த பீரியடுக்குள்ள அவனுக்கு சரியாச்சு அப்படின்னா மறுபடியும் இவனை இங்கே அனுப்பிடுவோம். சப்போஸ் சரியாகலாம் அப்படின்னா அங்கேயே வச்சு இவனுக்கு பெர்மனண்டா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணோன்னே இவனை மெயின் சிறையில இருந்து சைக்காட்ரிக் ஃபெசிலிட்டிக்கு மாத்துறாங்க. ஆனா அப்படி ஒன்ஸ் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இன்னொரு நைட் மேரும் ஆரம்பிக்குது. எஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டேஜில் இருக்கிற பிரச்சனை கூட நல்லா பழகிட்டு இருந்தா, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தான் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக அப்படின்னா அவனுக்கு தெரியல. ஆனால் இப்போவே மூவ் ஆகிறது எங்க சைக்காட்ரிக் டிசார்டர் இருக்கிற கைதிகள் இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆறா இல்லையா. ஸோ அதனால ஒன்ஸ் அங்கே மூவ் ஆறப்பே பார்த்தீங்கன்னா கைமையா என்னமோ யாரோ எப்படியோ கத்துற மாதிரியான சத்தங்கள்லாம் அவன் காதில் கேட்குது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு செல்லையும் தாண்டி போறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வினோதமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் பார்த்தா டக்குனு வந்து இவன் முடிய பிடிச்சி ஆய வரையான், இன்னொருத்தன் பார்த்தா அவனை பிடிச்சி கடிக்கான்னு சொல்லிட்டு வரையான், இன்னொருத்தன் பார்த்தா கைமையா சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தா சவர பார்த்த மாதிரி வினோதமா நின்றுட்டு இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தா நான் தாண்டா ஜட்ஜ், உனக்கு நான் தாண்டா திருப்ப கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம என்னத்தையும் பேசிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தா கம்பியை பிடிச்சி அவன் மட்டும் அவனே அடிச்சுட்டு இருக்கான். சோ இதை பாக்குறப்ப இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிப்போயிருது. இங்க நம்ம கொஞ்ச நாள் இருந்தோம்னா நம்மளையும் மென்டல் ஆக்கி விட்டுருவானுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா இங்க தப்பிச்சு ஓட முடியுமோ தப்பிச்சு ஓடணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஸ்பெசிபிக்கா ஒதுக்கி இருக்கிற அந்த செல்ல போயிட்டு இவனை அடைக்கிறாங்க. அப்படி அடைக்கிறப்ப நைட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் கத்திட்டே தான் இருக்கானுங்களே தவிர ஒருத்தரும் தூங்க மாட்டேன்றாங்க. அதனாலே இவனுக்கு நைட்டு தூக்கமும் வர மாட்டேங்குது. அது இன்னும் கொஞ்சம் இவனுக்கு கடுப்பையும் கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் கடுப்பை கிரியேட் பண்ணாலும் கொஞ்சம் கேஷுவலா ரியாக்ட் பண்ணா கூட இவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு தூக்கி மறுபடியும் ஜெயில போட்டுருவாங்க இல்லையா, நார்மல் ஜெயில போட்டுருவாங்க இல்லையா. சோ அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு அவங்க கத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இவனும் கத்தணும்னு சொல்லிட்டு இவனும் சைக்காட்ரிக் பர்சன்ட் மாதிரியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரியாக்ட் பண்ற மாதிரி நடிச்சுட்டே தான் இருக்கான். இப்படி நடிச்சிட்டு இருக்கப்ப இவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், டே பேட்ரிக் எப்பதான்டா நீ ரிப்ளை பண்ணுவ, என்னால இங்க இருக்கவே முடியல, நீ ரிப்ளை பண்ணா நான் தப்பிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக்கோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அவனோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரியே ஒரு கடிதமும் இவனுக்கு வருது. அந்த கடிதத்தை ஒரு கார்டு வந்து வாட்சும் காமிக்கிறாப்ல. அப்படி வாசிக்கிறப்ப இது உன்னோட அப்பா எழுதிருக்க கடிதம், இதுல ஒரு சேட் நியூஸ் தான் அவர் ஷேர் பண்ணிருக்காரு. உனக்கு பேட்ரிக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானாம்ல, அவன் இஸ்தான்புல்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூம்ல கத்தியால குத்தப்பட்டு இறந்து போய் கிடந்திருக்கான். அவனை யார் குத்துனாங்க எதுக்கு குத்துனாங்க டீடைல் இது வரைக்கும் தெரியவே இல்லை. இருந்தாலும் ஒன்ன பார்க்க வந்து இப்படி இறந்து போயிருக்கான். அவங்களோட ஃபேமிலிக்கு என்னோட டீப்பஸ்டான காண்டலன்ஸை தெரிவிச்சுக்கிறேன். இதை உனக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு அதனாலதான் இந்த கடிதத்தை எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அவங்க அப்பா எழுதியிருக்காரு. இதை பார்த்த உடனே அவனுக்கு உயிரே போயிருது. ஐயோ, எனக்கு இருந்த ஒரே கோப்பு என்னோட ஃப்ரெண்டு பேட்ரிக் தான். இப்போ அவனும் இறந்து போயிட்டு
போயிட்டா தன்னால வெளியவும் போக முடியாதுன்றது ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா அப்படின்ற சோகம் இவனை அளவுக்கு அதிகமா ஆழ்த்த ஆரம்பிக்குது. அதுவும் தன்னோட ஃப்ரெண்டு பேட்ரிக் எப்படி இறந்தான்றது பில்லிக்கு நல்லாவே தெரியவும் வருது. ஏன்னா பேட்ரிக்கு பில்லி என்ன வேலை கொடுத்தான், தனக்கான ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தா இல்லையா, அதை ரெடி பண்ண போறப்ப மேபி இவன்ட்ட காசு நிறைய இருக்கிறத பார்த்து அந்த ஃபேக் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றவனுங்க இவன் இருக்கிற காசை புடிங்கிட்டு போறதுக்காக இவனை வந்து கொண்டிருக்கலாம் அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ தனக்காக போய் தான் தன்னோட ஃப்ரெண்டு செத்து போயிட்டா அப்படின்ற ஒரு கில்ட்டி இவன் அளவுக்கு அதிகமா பாட்டுது. சோ அதனாலே சைக்காட்ரிக் பேஷண்டா நடிக்கிறத தவிர்த்து கொஞ்சம் சோகத்துல மூழ்கவும் ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் சோகத்துல மூழ்கிட்டு நார்மலா நடமாடுறத டாக்டர்ஸும் பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே ஒரே மாசத்துல மறுபடியும் நார்மல் ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அனுப்பிட்டதுக்கு அப்புறம் பில்லிக்குனால என்ன பண்றதுனே தெரியல. நான் தப்பிச்சு போகணுன்ற பேராசைக்காக என்னோட ஃப்ரெண்டை நான் பறி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எந்த ஒரு உயிரையும் நான் பறி கொடுக்கவும் கூடாது, யாருக்கும் நான் பிரச்சனையாவும் மாறக்கூடாது. ஆல்ரெடி என்னோட ஃபேமிலிக்கு நான் ஒரு மிகப்பெரிய பேர்டனாவே மாறிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு 4 வருஷம் தானே அசால்ட்டா இதுல இருந்து சர்வைவ் ஆயிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மலான கைதி மாதிரி அங்க மத்தவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டவும் ஆரம்பிக்கிறான். கடைசியா அவனோட சிறை தண்டனை முடிவதற்கு வெறும் 2 மாசம் தான் இருக்கு. அந்த டைம்ல இவன் செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கும். இன்னும் 2 மாசம் தான், நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல ஃப்ரீடம் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அவனோட தலையில வந்து ஒரு மிகப்பெரிய இடியை தூக்கி போடுற மாதிரி ஒரு இஸ்தான்புல் போலீஸ் ஆபீசர் இவனை தனியா கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுதான், சாரிப்பா இதை நாங்க சொல்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு வெறும் 4 வருஷம் தானே சிறை தண்டனை கொடுத்திருந்தாங்க. அந்த சிறை தண்டனை பார்த்தா இனிமேல் 4 வருஷம்லாம் கிடையாது. இப்ப துருக்கில கொண்டு வந்திருக்கிற புது ரூல்ஸ் படி எவனாச்சும் போதைப் பொருளை கடத்தி இருந்தானுங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை 30 வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் போட்டாங்க. உனக்கு தீர்ப்பு கொடுத்தது ஹை கோர்ட். ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே அந்த ஆர்டர் போட்டதுனால உனக்கு தண்டனை இன்னும் 2 மாசம்லாம் கிடையாது, ஆல்ரெடி 4 வருஷம் கழிச்சனால இன்னும் 26 வருஷம் நீ ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி குண்டையே போட்டுறாங்க. இதை கேட்ட உடனே பில்லிக்குனால என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. என்னங்கடா அது இப்பதான் நம்ம சுதந்திர காற்ற சுவாசிக்கலாம்னு நினைச்சா மறுபடியும் சிறையில போட்டுதான் அடைக்க பாக்குறாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம ஃப்ரெண்டு நம்ம தப்பிக்கிறதுக்காக தான் அவனோட உயிரியை தியாகம் பண்ணிருக்கான். அதை நம்ம அப்பயே யோசிச்சு தப்பிச்சு போயிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு உள்ளே இருக்கணும்னு நினைச்சது பெரிய தப்பா போச்சு. நம்ம மறுபடியும் எப்படியாச்சும் தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா அப்படி யோசிக்கிறதுக்குள்ள இன்னும் 2-3 போலீஸ் ஆபீசர் உள்ள வந்து நம்ம பில்லி அலைக்க தூக்கிட்டு போய் போலீஸ் கார்ல உட்கார வச்சாங்க. அப்படி உட்கார வச்சோன்னே பில்லிக்குனால என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமா புரியவே இல்லை. என்ன சார் பண்றீங்க, என்ன எங்க சார் கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ளேயே அவனை கார்ல இருந்து நேரா கூட்டு போய் ஒரு கடற்கரைக்கு கூட்டு போறாங்க. கடற்கரை கூட்டு போனே அங்க ஒரு போட்ல ஏறி போர்டை ஸ்ட்ரைட்டா ஒரு தீவுக்கு விடுறாங்க. அப்படி தீவுக்கு விட்டோடனே நம்ம பில்லியையும் அந்த தீவுல இறக்கி விட்டு ஸ்ட்ரைட்டா மேல கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போறப்பதான் அவனுக்கே தெரியுது இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயில இருந்து நம்மளை ஷிஃப்ட் பண்ணி தப்பிக்கவே முடியாத ஒரு ஜெயிலுக்கு நம்மள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. எஸ், இப்போ நம்ம பில்லியை பார்த்தீங்கன்னா துருக்கியில் இருக்கிற இம்ராலி அப்படின்ற ஒரு தீவு ஜெயிலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு தீவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு தான். அந்த தீவுல இருக்கிற ஒரே ஒரு விஷயம்னா அது இந்த ஜெயிலு மட்டும்தான். இந்த ஜெயிலை தாண்டி அங்க வேற எதுவுமே கிடையாது. அந்த தீவை சுத்தி பார்த்தீங்கன்னா சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் கடல் மட்டும்தான் இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்றது பில்லிக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ரிமைனிங் 26 வருஷத்துல நம்மளால ஜெயில கழிக்கவே முடியாது. அதுவும் கடத்தின வெறும் 2 கிலோ போதை பொருளுக்காண்டி 26 வருஷத்தை என்னால ஜெயில கழிக்கிற அளவுக்கு நான் முட்டா போயிடும் கிடையாது. எப்படியாச்சும் இதுல இருந்து நான் தப்பிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியோட அந்த ஜெயிலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான். அப்படி ஜெயிலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறப்பே பல விஷயங்களை நோட் பண்றேன். அதுல முக்கியமான விஷயம்னா இதுக்கு முன்னாடி இவன் ஜெயில இருந்த மாதிரி இங்க இருக்க ஜெயில எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோட்டை சுவர்லாம் கிடையாது. ஏன்னா ஜெயில சுத்தி ஃபுல்லா கடலா தானே இருக்கு. சோ இங்க இருந்து எவனாலும் தப்பிக்க முடியாது. அப்படி சப்போஸ் தப்பிச்சாலும் செத்து போயிருவாங்க அப்படின்றது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால சின்ன சின்ன சுவர்கள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கம்பி வெளி தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க செக்யூரிட்டி ரொம்ப டைட்டன்லாம் கிடையாது, லிபரலா தான் இருக்கு. இருந்தாலும் அங்கங்க வாட்ச் டவர்ஸ் இருக்கு. அதுல இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஜெயில இருக்க ஒரு முக்கியமான விஷயமே இது ஜெயிலா மட்டும் இல்லாம லேபர் கேம்பாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதே நம்ம பில்லி தெரிஞ்சுக்கிறான். எஸ், இந்த தீவுல பாத்தீங்கன்னா ஜெயில தாண்டி ஒரு சின்ன ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா டின்னை தயாரிக்கிறாங்க. அந்த டின்னை தயாரிக்கிறதுக்கு அந்த ஜெயில இருக்க கைதியில ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் பில்லி நல்லாவே தெரிஞ்சுக்கிறான். அப்படி ஒன்ஸ் அந்த ஃபேக்டரியில வேலை முடிஞ்சோடனே இங்க இருக்க கைதியில வேகமா தூங்கவும் விட்டுறாங்க. அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் ஹெட் கவுண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறப்பதான் மறுபடியும் ஹெட் கவுண்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் பில்லி நல்லாவே தெரிஞ்சுக்கிறான். அண்ட் இதுக்கெல்லாம் மேல முக்கியமான ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அதுதான் போட்டு. எஸ், இங்க இருக்கிற கைதிகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா போட் வழியா தான் கொண்டு வரவே செய்யறாங்க. எஸ், அந்த போட்டு ஒன்ஸ் கைதிகளுக்கு தேவையான உணவு கொண்டு வந்து இந்த தீவுல சேர்த்த உடனே இந்த தீவுல உருவாக்கின டின்னை எடுத்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி தரவா போலீஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அனுப்பவே செய்யறாங்க. சோ இந்த ஒரு போட்டை மட்டும் நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சலாம் அப்படின்றது பில்லிக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இந்த போட்டை இங்க இருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி போலீஸ் எவ்வளவு தரவா செக் பண்றாங்க அப்படின்றதும் பில்லிக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம்
மேல போட்டை எடுத்துட்டு போனா அதோட சவுண்டே நம்மள ஈஸியா மாட்டி கொடுத்துரும் அப்படின்றது பில்லிக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அந்த போட்டு கூட சின்ன சின்ன படகையும் அந்த போட் கட்டி கூட்டு வருது அப்படின்றதையும் பில்லி நோட் பண்றான். சோ போட்டை விட்டுட்டு அதை கொண்டு வர படகு எடுத்தா நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்றது பில்லிக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அதற்குரிய டைம் வரதுக்காக பில்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா பகல் டைம்ல போட் வரப்ப தப்பிச்சா ஈஸியா போலீஸ்க்கு தெரிஞ்சு போயிரு இல்லையா. சோ பெர்ஃபெக்ட்டான டைம் அப்படின்னா அது நைட் டைம் தானே. அதுவும் ஹெட் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தப்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் இல்லையா. சப்போஸ் அந்த போட் நைட் வந்தாலும் ஹெட் கவுண்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த போட் கிளம்பிரும் அப்படின்றதும் பில்லிக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் எனக்குரிய நாள் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அவ வெயிட் பண்ண அந்த ஒரு நாள் வருது. அதுதான் அக்டோபர் 2, 1975. எஸ், அன்னைக்கு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீவில் ஒரு பயங்கரமான புயல் உருவாகி மழை ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்கு. அந்த டைம்லன்னு பார்த்தா அந்த போட்டும் அந்த தீவுக்கு வந்துருக்கு. இப்படி தண்டர்ஸ்டாம் பெஞ்சிட்டு இருக்கப்ப போட்டை கொண்டு கடலையும் போக முடியாது இல்லையா. சோ அதனாலேயே மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை அந்த தீவிலேயே நிப்பாட்டி வச்சிருந்திருக்காங்க. சோ இதை பார்த்தோன்னே பில்லி முடிவு பண்ணிடுறாப்ல, இதுதான்டா நமக்குரிய டைம் அப்படின்றத. எஸ், அதை முடிவு பண்ணோன்னே நைட் ஹெட் கவுண்ட் முடிஞ்சோடனே தூங்குற மாதிரி போய் தூங்குறியான். அப்படி தூங்கினோடனே எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணியும் பாக்குறியான். அப்படி செக் பண்றப்ப எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே நைஸா எந்த ஒரு சத்தமும் கேட்காம வெளியில வர்றான். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல பதுங்கி அந்த செவர் இருக்க ஏரியாவே அடைஞ்சிருக்கான். அப்படி அவன் அந்த ஜெயில இருக்க மதில் சுவரை அடையிறப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டியை அங்க இருக்க டவர் லைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது சுத்திக்கினே இருக்கும். அப்படி சுத்திட்டு இருக்கப்ப அந்த லைட் இவன்ட்ட வராதப்பதான் இவன் டக்குன்னு அந்த செவரை இது குதிக்கவே முடியும். இருந்தாலும் அந்த லைட் இவன் இருக்கிற இடத்த வந்து அடையிறதுக்கு ஒவ்வொரு டைம் சுத்துறப்பையும் எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்றத முன்னாடி நாட்களே இவன் நல்லா நோட் பண்ணி வச்சிருந்திருக்கான். அதனாலே அந்த ப்ரிசிஷன் தெரிஞ்சனால டக்குன்னு ஏறி குதிச்சிருக்கான். அப்படி குதிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு கடற்கரையில தவந்து போறதையாம். ஸ்பென்ஸை கிராஸ் பண்றது இவனுக்கு ஈஸி தான். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா மண்ணை தோண்டி ஈஸியா வெளியில போயிருவான். ஆனா அந்த கடற்கரையில ஊர்ந்து போறதுதான் டிஃபிகல்ட்டியான டாஸ்கேவும். ஏன்னா அது ஒரு பறந்து விரிஞ்ச ஏரியா இல்லையா, அதுல ஒருத்தர் நகர்ந்து போறேன் அப்படின்னா வாட்ச் டவர்ல இருக்க போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. இருந்தாலும் இப்ப புயல் நிலவிட்டு இருக்கு அப்படின்றனால எவனும் பெருசா வாட்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்றது பில்லிக்கு நல்லாவே தெரியுது. அந்த தைரியத்துல யோசிக்காம பில்லி பார்த்தீங்கன்னா மண்ணில் ஊர்ந்து போறான். அவனுடைய நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றியை ஈஸியா அந்த பீச்சை பார்த்தீங்கன்னா தவந்தே கிராஸ் பண்ணிடுறான். அப்படி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய டாஸ்க் படகை போட்ல இருந்து பிரிக்கிறது தான். சோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இவன் ஆல்ரெடி வேலை பார்த்த ஏரியால இருந்து ஒரு கத்தி ஆட்டையை போட்டு வச்சிருந்தான். அந்த கத்தியை இப்ப கூடவே எடுத்து வந்திருக்கான். சோ அதோட பார்த்தீங்கன்னா இப்ப கடலுக்குள்ள குதிச்சு அந்த படகையை ரீச் பண்ணிடுறான். ஆனா அப்படி கடலுக்குள்ள குதிக்கிறப்ப குளிர் வேற லெவல்ல இருந்திருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் வேற இல்லையா. சோ அந்த குளிர் அவனால தாக்கு பிடிக்கவே முடியல. இருந்தாலும் எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும்டா அப்படின்ற வெறியில பார்த்தீங்கன்னா அந்த படகுல ஏறியாம். ஏறினதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்த கத்தியை வச்சு போட்ல கட்டி வச்சிருந்த அந்த படகோட கயிறை கரன்னு அறுக்கிறியாம். அப்படி அறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்டுருது. அந்த சவுண்டை கேட்டோன்னே பெரிய போட்ல இருந்த ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆகுது. அதை பார்த்தோன்னே பில்லினால அந்த படகுல கூனி போய் ஒழிஞ்சுக்கிறியாம். எஸ், அந்த போட்டோட ஜன்னல் வழியை எட்டி பார்த்தது அந்த போட்டோட ஓனரு. அவன் மட்டும் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சோழியே முடிஞ்சு போயிடும் அப்படின்றது தெரிஞ்சனாலதான் பில்லி ஒளிஞ்சுக்கிறியாம். அப்படி ஒளிஞ்ச கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவும் தெரியாதனால மறுபடியும் ஜன்னலை அடைச்சிடறாப்ல. அப்படி அவர் டோர் அடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பில்லி அந்த படகோட கயிறை மெல்ல அறுத்து அந்த படகை கம்ப்ளீட்டா போட்ல இருந்து செப்பரேட் பண்ணிடுறான். அப்படி அறுத்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம புயலா இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்க இருந்து தப்பிச்சே போய் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கையவே துடுப்பா யூஸ் பண்ணி அந்த படகை கடலுக்குள்ள நோக்கி செலுத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த டைம்ல அவனுக்கு இருந்த ஒரேமே எப்படியாச்சும் பரவாயில்ல, இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் போயே ஆகும்டா அப்படின்றது மட்டும்தான். சோ அதனால நைட்டு ஃபுல்லா கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம தன்னோட கையை துடுப்பா மாற்றி அந்த படகை முன்னாடி டக்குன்னு செலுத்திட்டே இருக்கான். ஏன்னா ஒன்ஸ் பகலாயிட்டு ஹெட் கவுண்ட் பண்ணிட்டானுங்க அப்படின்னா இவன் தப்பிச்சு போயிட்டான்றது தெரிய வந்துடும் இல்லையா. அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க இருக்கிற போட் எடுத்துட்டு சரன்னு வந்தாங்கன்னா இவனை ஈஸியா பிடிச்சிருவாங்க இல்லையா. சோ அதனாலே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா போய் பக்கத்துல இருக்கிற தீவு அடைய முடியுமோ அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமா செலுத்துறான். அப்படி செலுத்துறப்ப அங்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். அப்படி சுத்தி முத்தி பாக்குறப்பதான் அவனுக்கே தெரியுது அவன் எந்த பக்கம் போறானே தெரியாம அவன் எங்கிட்டோ போயிட்டு இருக்கான். அப்படி போறதுனால கடல்ல அபாண்டண்டா இப்ப படுத்து வச்சிட்டு இருக்கான் அப்படின்றது. இருந்தாலும் பழைய ஜெயில இருக்கிறப்ப தப்பிக்கிறதுக்காக பிளான் போடுறப்ப பழைய மேப்லாம் அவன் பார்த்திருந்திருக்கான். அப்படி பாக்குறப்ப சவுத் சைடு ஒரு தீவு இருக்குன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே கொஞ்சம் குத்து மதிப்பா இந்த சைடு தான் சவுத் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த படகை செலுத்தி போறான். அப்படி போறதோட பலனா ஏர்லி மார்னிங்கே பாத்தீங்கன்னா ஒரு தீவையும் அடைஞ்சிடறான். அந்த தீவோட பேர் தான் பெர்சா. அதை ஒன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறமாச்சும் ரெஸ்ட் எடுத்தானான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு தீவை அடைஞ்சது வேணா புளூக்ல அடைஞ்சிருக்கலாம், ஆனா இந்த தீவுக்கு தான் அவன் போயிருப்பான் அப்படின்றது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சரௌண்டிங்ல பக்கத்துல இருக்கிற ஒரே தீவு இந்த ஒரு தீவா தான் இருக்கு. சோ ஒன்ஸ் அவன் அங்க தப்பிச்சிட்டா அப்படின்றது தெரிஞ்ச உடனே போலீஸ் வர்ற முதல் தீவே இதா தானே இருக்கும். சோ அதனாலே அந்த தீவுக்கு இறங்கின உடனே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம குடு ஓடி அங்க இருந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல சைலண்டா ஏறி அங்க மறைஞ்சு உட்கார்ந்துட்டேவும் இஸ்தான்புல்லையும் ரீச் பண்ணிடுறான். ஒன்ஸ் இஸ்தான்புல்ல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் துருக்கியோட ஒரு பார்டருக்கும் நடந்தே பில்லி போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி பழைய ஜெயில இருந்த ஒரு மேப் பார்த்து
பார்த்த ஒரு ஞாபகம் உனக்கு நல்லாவே இருக்கு. நம்ம தப்பிச்சு வந்து துருக்கியில மட்டும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் பிடிச்சு மறுபடியும் நம்மள துருக்கி ஜெயிலே போட்டுருவானுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு துருக்கியோட பார்டரை கிராஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிரீஸுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து துருக்கியால கைது பண்ணவே முடியாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா துருக்கிக்கும் கிரீஸுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல உடன்படிக்கைலாம் கிடையவே கிடையாது. அதனால அவங்க எல்லைக்குள்ள போன ஒரு நபரை கிரீஸ் மேக்ஸிமம் காப்பாத்த தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர மறுபடியும் துருக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதும் பில்லிக்கு நல்லாவே தெரியுது. அதனாலே முடிஞ்ச அளவுக்கு துருக்கியில இருந்து தப்பிச்சு கிரீஸ்க்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் அந்த பழைய மேப் இருக்கு பாத்தீங்களா, அதுல அவன் ஒரு விஷயத்தை பார்த்த ஞாபகம் இருக்கு. அதுதான் இந்த துருக்கிக்கும் கிரீஸ் இடையில ஒரே ஒரு நதி ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த நதி தான் அங்க இருக்கிற மெயின் பார்டராவே இருக்கு. அந்த ஒரு நதியை நம்ம எப்படியாச்சும் கிராஸ் பண்ணி கிரீஸ்குள்ளார போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிரும் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியுது. அதனாலே அந்த நதி இருக்கிற ஏரியாவை கேட்டு 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 கடைசியா துருக்கியோட பார்டர் இருக்கிற ஏரியாக்கு வந்துடுறான். ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்கு. ஏன்னா அந்த துருக்கி பார்டர்ல பார்த்தீங்கன்னா துருக்கி ஆர்மி மேன்ஸும் இருக்காங்க. ஆனா என்னதான் துருக்கி ஆர்மி மேன் இருந்தாலும் அந்த ஒரு பார்டர் ஒரு மிகப்பெரிய பார்டர் அப்படின்றதுனாலயே அங்க எக்கச்சக்கமான ஆர்மி மேன் இல்லாம லிமிட்டடான ஆர்மி மேன் தான் இருக்கவே செய்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பார்டர் ஏரியாவை பிரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உடனால செய்யப்பட்ட சில வேலிகள் தான் வச்சிருந்திருக்காங்க. அந்த வேலியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் போடப்பட்டிருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த பார்டர் பல மைல்கள் போற மாதிரி இருக்கனால சில இடங்கள்ல கேப் இருந்திருக்கு. அந்த கேப்லயே நம்ம எப்படியாச்சும் மறைஞ்சு மறைஞ்சு போனா தப்பிச்சலான்றது பில்லிக்கு நல்லாவே தெரியுது. அந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மறைஞ்சு 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 ஃபர்ஸ்ட் அந்த பென்ஸ் வேலியை கிராஸ் பண்ணிடுறான். அப்படி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நதி போற ஏரியா எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறான். அப்படி தேடி கடைசியா ஒரு நதி போற சவுண்ட் இவனோட காதுல கேக்குது. அதை கேட்ட உடனே குடு 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 குடுன்னு அந்த சவுண்ட் வர ஏரியா பக்கம் ஓடுறான். அப்படி ஓடி பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நதியும் போகுது. இந்த ஒரு ஆறை நம்ம எப்படியாச்சும் கிராஸ் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ரிவருக்குள்ள பொத்தக்கணும் குதிச்சிடறான். ஆனா அப்படி குதிக்கிறப்ப அவனுக்கே தெரியாது அந்த ரிவர் ஃப்ளோட்டிங்ல இருக்கு இல்லையா, சோ அதனால அதை இழுத்துட்டு போகுன்றது அவனுக்கு தெரியாம தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அது இழுத்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் நீச்சல் அடிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ள மிகப்பெரிய உறுதியும் தைரியத்தையும் கொண்டு வந்து அந்த ஓடுற நதிலையும் விடாமுயற்சியோட நீச்சல் அடிக்கிறான். அப்படி நீச்சல் அடிக்கிறப்ப அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயமும் இருக்கு. எனவே நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு ரிவர் பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்கிற பார்டர் இல்லையா, சோ கண்டிப்பா அங்க எங்கேயாச்சும் ஆர்மி மேன் இருப்பாங்கன்றது அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் பை த சான்ஸ் ஆர்மி மேன் இல்லாம இருந்தா நம்மளால தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவனுக்குள்ள இருக்கு. சோ அந்த ஒரு சின்ன நம்பிக்கையோட யோசிக்காம நீச்சல் அடிக்கிறான். அப்படி நீச்சல் அடிக்கிறோட பலனா ஃபைனலா ரிவரோட இன்னொரு எண்டை அடைஞ்சிரா. ஒன்ஸ் அந்த ரிவரோட எண்டை அடைஞ்ச உடனே குடு குடு குடுன்னு சொல்லிட்டு உள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடி போறப்ப அவனுக்கு ஸ்டாமினா கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிருது. ஏன்னா முந்தின நைட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்காம டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கா இல்லையா, அதனாலே ஒரு ஸ்டேஜுக்கு மேல மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே 4-5 பேர் செத்து 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 செத்துன்னு அடிச்சு எழுப்புற மாதிரி தெரியுது. அப்படி எழுப்பின உடனே டக்குன்னு அவனு முழிச்சு பாக்குறான். அப்படி முழிச்சு பாக்குறப்ப சுத்தி 4 ஆர்மி மேன் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கையில கண்ணை வச்ச மாதிரி நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப உனக்கு உயிரே போயிருது. இருந்தாலும் மறுபடியும் அவங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை உன்னோட காதல இன்னும் கொஞ்சம் தெளிவா கேக்குது. அந்த ஒரு வார்த்தையை கேட்கிறப்ப கண்டிப்பா துருக்கி லாங்குவேஜ் இல்ல அப்படின்றத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான். ஏன்னா ஜெயில இருக்கிறப்ப ஆல்ரெடி துருக்கி லாங்குவேஜ் கத்துருந்தான் இல்லையா, சோ அந்த லாங்குவேஜ்ல நீ யாருன்னு கேக்குறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க பேசுறது வேற லாங்குவேஜ்ன்றது இவனுக்கு நல்லாவே புரியுது. அப்படி புரிஞ்ச உடனே அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஏன்னா இப்ப இவன் இருக்குது கிரீஸோட பார்டருக்குள்ள. சோ அது தெரிஞ்ச உடனே சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு நான் ஒரு அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா பதில சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவனை கூட்டு போய் இன்டராகேஷனுக்காக ஜெயில உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கன் எம்பசிக்கு கால் பண்ணி கம்யூனிகேஷனுக்காக வரவும் சொல்றாங்க. அப்படி வர சொல்றப்ப அங்கிருந்து சில ஆபீசர்ஸ் வந்து இவன்ட்ட பேசவும் செய்யறாங்க. அப்படி பேசுறப்ப இவன் நடந்த எல்லா உண்மையும் சொல்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவன் சேர்த்து சில நியாயங்களே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கான மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு ஃபைனலா கிரீஸ்ல இருந்து அக்டோபர் 24, 1975 வருஷம் நியூயார்க்குக்கு கூட்டு வர்றாங்க. அப்படி இவன் நியூயார்க்கோட ஏர்போர்ட்டை ரீச் பண்றப்போ அங்க எக்கச்சக்கமான க்ரௌடு கேதர் ஆயிருந்தான். ஏன்னா எப்படி ஒரு நபர் தீவுல இருக்கிற ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சு கடல் வழியாவே வந்து அங்கிருந்து ஒரு தீவு அடைஞ்சு அந்த தீவுல இருந்து இஸ்தான்புல் அடைஞ்சு அங்கிருந்து துருக்கி பார்டர் கிராஸ் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ரிவரை கடந்து கிரீஸ்க்கு வந்து சேர்ந்திருக்கான் அப்படின்ற இன்கிரெடிபிளான ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மீடியாவால பப்ளிஷ் பண்ணப்படுது. அப்படி பப்ளிஷ் பண்ண உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வேற லெவல்ல இன்ஸ்பயர் ஆகி யாராவே தன்னோட உயிரை புனைய வச்சு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கானா, அப்ப அவன் உண்மையிலேயே பெரிய ஆள் தான், அவனை எப்படியாச்சும் நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காகவே அந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி எக்கச்சக்க பேர் கூட்டிட்டாங்களாம். அப்படி கூட்டின அவங்க எல்லாரும் முன்னாடி தான் நம்ம பில்லி இப்ப ஹாப்பியா நியூயார்க்குள்ள வந்து இறங்கி அவனோட வீட்டையும் போய் அடையறான். அப்படி வீட்டை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனோட இன்கிரெடிபிளான ஸ்டோரியை புக்காவும் எழுதி வெளியிட்டிருக்கான். அது மட்டும் கிடையாது, இவனோட இந்த ஒரு இன்கிரெடிபிளான பிரிசன் எஸ்கேப் ஒரு படமாவும் எடுத்திருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு படத்துல செஞ்ச ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தான் பார்த்தீங்கன்னா அதை தத்ரூபமா உண்மையிலேயே எடுக்காம அவங்க ஃபேக்கா பார்த்தீங்கன்னா இவன் ஜெயில இருந்து டைரக்டா போலீஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு வர மாதிரி படத்தை எடுத்து வச்சிட்டாங்களா. அது மட்டும் கிடையாது, துருக்கியில இருக்கிற போலீஸ்ல இருந்து அங்க இருக்கிற மக்கள் வரைக்கும் எல்லாருமே ஈவிலா தான் இருக்காங்க. அவங்க வெளிநாட்டுல இருந்து போற ஃபாரினர்ஸ் ரொம்ப கொடூரமா வழிநடத்துறாங்க அப்படின்ற மாதிரியும் சீன்ஸ் எடுத்து வச்சிட்டாங்களா. சோ அதனால இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் துருக்கிக்கு போற டூரிஸ்டோட எண்ணிக்கை ஒரு வருஷம் வரைக்கும் பயங்கரமா கம்மியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பில்லியே ஓப்பனா இவங்க படம் எடுக்கணுன்றதுக்காக என்னென்னத்தையோ கற்பனையை புகுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு கொடூரமா
கொடூரமான மக்கள்லாம் துருக்கி மக்கள் கிடையாது. அவங்க ரொம்ப அன்பானவங்க தான். நான் செஞ்ச தப்புக்காக தான் ஜெயில போய் இந்த தண்டனை அனுபவிச்சனே தவிர இந்த படத்துல எடுத்திருக்க அளவுக்கு துருக்கி மக்கள் கொடூரமானவங்களும் கிடையாது, அங்க இருக்கிற ஜெயில இருக்கிற போலீஸும் கொடூரமானவங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் சாரி கேட்கறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் அப்பாலஜியும் கொடுத்திருந்திருக்காப்ல. இப்படி ஒரு ஓப்பன் அப்பாலஜி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் துருக்கி போற டூரிஸ்டோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த பில்லி பார்த்தீங்கன்னா தன்னோட 77வது வயசுல அமெரிக்கால தன்னோட ஜாலியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கதாவும் சொல்லப்படுது. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.